சரி, ஓகே. ஸோ இந்த கேஸ்ல நம்ம வந்து நேத்து ஹாலோ அல்கேன் ஹாலோ அரேன்ஸ் பார்த்துருக்கோம், அப்படிதானே? ரைட். ஹாலோ அல்கேன் ஹாலோ அரேன்ஸ்ல அதாவது அதாவது ஹாலோ ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ல ப்ரிப்பரேஷன் பார்த்துருக்கோம். தட் இஸ் அந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஹேலைட்ஸ்ல பார்த்தோம். இப்போ ஹேலைட்ஸ்லனா டெர்ஷியரி பிரைமரி ரெண்டு எடுத்திருந்தோம். டெர்ஷியரியா இருந்ததுன்னா அது ஒரே ஒரு ரியாக்ஷன் தான், ஒரே ஒரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் தான் கொடுக்கும். அதாவது என்னன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், ரைட்? நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். நியூக்ளியோஃபைல்னா அதுல என்ன சார்ஜ் இருக்கும்பா? நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். நியூக்ளியோஃபைல்ல நெகட்டிவ் சார்ஜ், the species containing the negative charge. இப்போ நம்மளுக்கு இந்த Cl தூக்கிட்டு ஆல்கஹால் வரணும், அப்பனா தான் OH குரூப் வரணும், அப்பதான் நம்ம வந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண முடியும், டெர்ஷியரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்ப நான் OH வர்றதுக்கு இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே அந்த பேஸை கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வெறும் சால்வெண்ட் இருந்தாலே போதும். சால்வெண்ட் இருந்தாலே பாதி வேலை முடிஞ்சிடும். தட் மீன்ஸ் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சிடும். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னா இது என்ன அர்த்தம்? கார்போகேட்டையான், இந்த கார்பன்ல பாருங்க பிளஸ் சார்ஜ் இருக்கு, நல்லா பாத்துக்கோங்க. இந்த கார்பன்ல பிளஸ் சார்ஜ் இருக்கு. பிளஸ் சார்ஜ் இருக்கிற கார்பனுக்கு 3 வேலன்சி தான், இதுதான் கார்போகேட்டையான். இந்த கார்போகேட்டையான்ல செகண்ட் ஸ்டெப்ல தான் பேஸ் உள்ள வரும். இப்ப நம்ம வாட்டர் போட்டுட்டோம் இல்லையா, அக்வஸ் எடுத்திருந்தோம். அக்வஸ் கண்டிஷன்ல ஒரு பேஸ் எடுத்திருந்தோம்னா OH மைனஸ் அப்படிங்கிற நியூக்ளியோஃபைல் ஃபார்ம் ஆகும். என்ன எடுக்கணும்னா KOH இல்ல NaOH ஒரு ஸ்ட்ராங் பேஸோட ஹைட்ராக்சைடு அயான்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த OH மைனஸ் அயான்ஸ் போய் இந்த பிளஸோட அட்ராக்ட் ஆகி OH CH3 CH3. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்? டெர்ஷியரி ஆல்கஹால். இதோட IUPAC நேம் சொல்ல முடியுமா? சும்மா ட்ரை பண்ணுங்க, தப்போ ரைட்டோ ட்ரை பண்ணுங்க. பியூட்டனால் இல்ல, இது தப்பா சொல்றீங்க. ஸ்ட்ரைட் செயின் டெரைவ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் செயின் என்னங்கறத பார்த்து தான் பண்ணணும். ஆமாமா, பேரண்ட் செயின்ல வந்து 3 இருக்கு மெயின் செயின்ல. தெரியலையே மேம் எனக்கு. செலக்ட் பண்ணி தப்பானாச்சு ஏதாவது ஒன்னு சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. பேரண்ட் செயின்ல 3 இருக்குங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்புறம் ஆமா, எந்த பொசிஷன்ல ஆல்கஹால் இருக்கு எல்லாத்தையும் சொல்லணுமே. ஆல்கஹால் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் கிடையாது, செகண்ட் பொசிஷன். அப்புறம் செகண்ட் பொசிஷன்ல வேற ஏதாவது இருக்கா? CH3 இருக்கு. அப்ப எப்படி சொல்லணும் இது? அதுதான் டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எனக்கு. ஆல்கஹால் எப்படி சொல்லுவீங்க? ஆல் சொல்லுவோம். நேத்து பண்ணிருக்கோம்ல, அதை பாருங்க, போய் செக் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி IUPAC போட்டிருக்கோம், அதை எடுத்து பாருங்க. OL தானே மேம் சொல்லுவோம்? ஆமா, OL தான் சொல்லுவோம். வெறும் OL வெறும் OL போடவா? சரி, இப்ப எப்படி நேம் பண்ணலாம்? இது 3 கார்பன் இருக்கு, OL சொல்லிட்டீங்க. என்ன செய்யலாம்? எப்படி நேம் பண்ணலாம்? 2 ஆல். என்னது 2 ஆல்? வெறும் 2 ஆல் மட்டும் போடவா? பியூட்டன் 2 ஆல். பியூட்டனா? இது 3 கார்பன் இருக்கிறப்ப எப்படி அது பியூட்டனா இருக்கும்? இல்ல ப்ரோப் வந்து 4. ஆமா, இங்க ஸ்ட்ரைட் செயின்ல எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்ப என்ன வரணும்? அதான் ஸ்ட்ரைட் செயின்ல இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரைட், அதுதான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸ்ட்ரைட் செயின்ல எத்தனை கார்பன் இருக்கோ அத்தனை கார்பனோட நம்பர் தான் எடுத்துக்கணும். அப்ப நீங்க எப்படி பியூட் சொல்றீங்க? ஆமா, அப்ப 3 ப்ரோபன் 2 ஆல். 3 ப்ரோப்பனால் தான், ப்ரோப்பன் 2 ஆல். ப்ரோப்பனால் அப்படிங்கறது தான் ஸ்ட்ரைட் செயினை இண்டிகேட் பண்ற வேர்ட். ப்ரோப்பன் 2 ஆல். ஆனா இங்க ரெண்டாவது பொசிஷன்ல ப்ரோப்பனால் ரெண்டாவது மொத்தம் 4 கார்பன் இருக்குடா, ஸ்ட்ரைட் செயின்ல மட்டும் 3 இருக்கு, அதனால ப்ரோப்னு பேர் வைக்கணும். அப்ப அந்த மெத்தில் குரூப் என்ன செய்வீங்க? இப்போ ஞாபகம் வருது, கொஞ்ச நாள் ஆனனால மறந்துருச்சு. சொல்லுங்க. இல்லடா, முத ப்ரோப்பனால்னு சொல்லிட்டீங்க, மெத்தில் குரூப் வந்துருச்சு. அது எந்த பொசிஷன்ல இருக்கு? அது வந்து 3ர்ட்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் அண்ட் 3ர்ட்ல. இல்ல தம்பி, ஸ்ட்ரைட் செயின் எடுத்ததுக்கு அப்புறம் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு தெரியணும்பா. நீங்க ஸ்கிரீன் தெரியுதாடா உங்களுக்கு? 1 2 3 நம்பர் வேற போட்டிருக்கேன்டா. அப்படி இருந்தும் நீங்க எப்படி 3rd பொசிஷன்லயும் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க? இந்த ஸ்ட்ரைட் செயின்ல எந்த பொசிஷன்ல மெத்தில் குரூப் ஜாயிண்ட் ஆகி இருக்கிறது? செகண்ட் பொசிஷன்ல. அப்பனா இது என்ன சொல்லணும்? 2 மெத்தில் ப்ரோப்பன் 2 ஆல். 2 மெத்தில் 2 ப்ரோப்பனால் அப்படின்னு எழுதினாலும் கரெக்ட் தான். 2 மெத்தில் ப்ரோப்பன் 2 ஆல்னு எழுதினாலும் கரெக்ட் தான். சரியா? இந்த இன்டர்மீடியேட் பேர் என்ன சொன்னேன்? புரியல. இன்டர்மீடியேட் பேர் வந்து இதுதான் இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட் பேர் என்ன சொன்னேன்?
பிளஸ் சார்ஜ் இருந்தா அது அந்த ஸ்பீசிஸ் பேரு கேட்டயானா ஆனையானா? பிளஸ் சார்ஜ் வந்து ஆனயான். இல்ல, மைனஸ் சார்ஜ் தான் பிளஸ் ஆனையான். தான் கேட்டா. ஆ, ஓகே இது எப்ப நீ இது எப்படி மனசுல வச்சுக்கிடுவீங்க? இன்னும் நான் எப்ப கேட்டாலும் தெரியணுமே. பிளஸ் இருந்தா கேட்டயான், மைனஸ் இருந்தா ஆனையான்ங்கிறது எப்ப கேட்டாலும் தெரியணும். இதை எப்படியாவது மைண்ட்ல ஏத்திக்கிறீங்களா? இனி மாத்தி சொல்ல மாட்டீங்களே. இது வந்து எப்ப நம்ம படிச்சிருக்க வேண்டியது? இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட்லயே கேட்டயான்னா என்ன சார்ஜ் இருக்கும், ஆனையான்னா என்ன சார்ஜ் இருக்கும்னு படிச்சிருப்போம். இப்ப நீங்க இன்னும் படிச்சிருப்பீங்க, ஆனா குழப்புது உங்களுக்கு. அதனாலதான் இதை எப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். கார்போ கேட்டயான் புரியுதா? கார்போ கேட்டயான் இன்டர்மீடியேட். இது வந்து ஒரு கார்போ கேட்டயான் இன்டர்மீடியேட். இந்த கார்போ கேட்டயான் இன்டர்மீடியேட் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? இந்த ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இத ஸ்டெப் 1 அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஸ்டெப் 1 இருக்கு இல்லையா, இதுதான் ரேட்டை தீர்மானிக்கிற ஸ்டெப். ரேட்னா என்ன அர்த்தம்? ஸ்பீடு. சோ அப்ப இந்த ஸ்டெப்பை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கணும். ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இது வந்து இது ஸ்லோ ஸ்டெப்னு கூட சொல்லலாம். ஒரே ஒரு ஸ்டெப்லயே முக்காவாசி வேலை முடிஞ்சிருது. ரெண்டாவது ஸ்டெப் சும்மா. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல எத்தனை மாலிகுல் இன்வால்வ் ஆகுது சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து ஒரு மாலிக்யூல். ஒரு மாலிகுல். இந்த வாட்டரை வந்து மாலிகுலா நம்ம கன்சிடர் பண்ண கூடாது, அது மீடியம் தான். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரே ஒரு மாலிகுல் இன்வால்வ் ஆகுறதுனால இந்த நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்ல ஒரு மாலிகுல் தான் இன்வால்வ் ஆகுதுங்கிறதுனால இந்த ரியாக்ஷனை நம்ம SN1 ன்னு சொல்ல போறோம். சரியா? இத வந்து எப்படி சொல்லலாம்னா யூனி மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இத கரெக்டா ஏதாவது மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா எழுதிக்கோங்க. யூனி மாலிகுலர். யூனின்னா என்ன அர்த்தம்? ஒன்னுன்னு அர்த்தம். யூனி மாலிகுலர், ஒரே ஒரு மாலிகுல் மட்டும் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்ப நீங்க கேட்கலாம் மேம் OH கூட தான் வருது அப்படின்னா, அது செகண்ட் ஸ்டெப்ல தான் வருது, பாதி வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருது. சோ யூனி மாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இதுல ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? நேத்து எழுதி இருந்தோம் இல்லையா, இந்த இதுல ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல மேம். சரி, இப்ப அடுத்தது போயிடலாமா? இது இன்னொருக்கா எழுதணுமா? இல்ல, இன்னொருக்கா எழுத வேண்டாம். நல்லா பாத்துக்கிட்டீங்களா? கார்போ கேட்டயான் இதெல்லாம் மறக்க கூடாது. கேட்டயான்ல என்ன சார்ஜ் இருக்கும்? கேட்டயான்ல வந்து பாசிட்டிவ். ரைட், மறந்துட கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, இப்ப இது SN2 அப்படின்னா இந்த மாதிரியான இன்டர்மீடியேட் வராது. SN1ல மட்டும் தான் இந்த மாதிரியான இன்டர்மீடியேட் வரும். இப்ப SN2 வரணும்னா பிரைமரி ஹாலைடு எடுத்துக்கிடணும். பிரைமரி ஹாலைட்னா என்ன அர்த்தம்? ஹாலஜன் ஜாயின் பண்ணி இருக்கிற கார்பன்ல 2 ஹைட்ரஜனாவது இருந்தா அது பிரைமரி, ஒரு ஹைட்ரஜன் இருந்தா செகண்டரி, ஒரு ஹைட்ரஜன் கூட இல்ல அப்படின்னா டெர்ஷியரி. சரியா? சோ இப்ப என்ன ஆகுது? CH3 CH2 Cl. இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா முதல் ஸ்டெப்லயே அக்வஸ் பேஸையுமே எடுத்துறோம். அதாவது KOH-ஐயும் முதல் ஸ்டெப்லயே கொண்டு வந்துடுறோம். அப்ப என்ன ஆகும்னா 1 2 மாலிகுல் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுது. இதோட நேம் என்னவா இருக்கும் சொல்லுங்க? இந்த ரியாக்ஷன் மெக்கானிசத்தோட நேம் என்னவா இருக்கும் சொல்லுங்க? 2 மாலிகுலுமே இன்வால்வ் ஆகுது. ஃபர்ஸ்ட் இதுல அப்படி SN2. 2 மாலிகுலுமே இன்வால்வ் ஆகுதுன்னா இதுல இன்டர்மீடியேட் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலா டிரான்சிஷன் ஸ்டேட் தான் ஃபார்ம் ஆகும். டிரான்சிஷன் ஸ்டேட்ங்கிறது எப்படி இருக்கும் பாருங்க. இன்டர்மீடியேட்ங்கிறது ஓரளவு ஸ்டேபிள், டிரான்சிஷன் ஸ்டேட் ஸ்டேபிளே கிடையாது. இப்போ என்னன்னா இந்த எந்த கார்பன்ல வந்து OH அட்டாச் ஆக போதோ அந்த கார்பன்ல 2 ஹைட்ரஜன் இருக்கு, ஒரு CH3 குரூப் இருக்கு. சோ இப்போ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல என்ன ஆகும்னா ஒரு பக்கம் நம்ம புது நியூக்ளியோஃபைல் உள்ள வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும், ஒரு பக்கம் நம்மளோட பழைய நியூக்ளியோஃபைல் வெளியே ஓடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுக்கு பேர் தான் டிரான்சிஷன் ஸ்டேட். அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டை நம்ம நேத்து காமிச்சிருக்க மாட்டோம். நான் சும்மா சிம்பிளா SN2 மட்டும் தான் சொல்லியிருந்தேன். டிரான்சிஷன் ஸ்டேட் எழுதிக்கிறீங்களா? இது டிரான்சிஷன் ஸ்டேட். இதுல ஃபைனலா என்ன வரப்போகுது அப்படின்னா CH3 CH2 OH வந்து ஜாயின் ஆகிடும். இதுக்கு பேர் என்னது சொல்லுங்கப்பா? புரியல. CH2 CH3 OH ஜாயின் ஆகுதுப்பா. இந்த காம்பவுண்ட் பேர். ஆமா, இந்த மாலிகுலுடைய பேர். இந்த ரெண்டுனா அது ஈத் தான வரும். ஆமா கரெக்ட். எத்தனால். அவ்வளவுதான், எத்தனால். இதற்குலே இதுக்கு பேரு குளோரோ ஈத்தேன். ஓகே. இதுல இந்த டிரான்சிஷன் ஸ்டேட் மென்ஷன் பண்ணாம இருந்திருப்போம். இந்த மெக்கானிசம் பேரு SN2 மெக்கானிசம். ஏன்னா இதுல வந்து 2 மாலிகுல் இன்வால்வ் ஆகுது. எங்க இதோட பேர் சொல்லுங்க? அப்படியே SN2ங்கிறது சிம்பிள், இதோட பேர் சொல்லுங்க.
SN1 யூனிமாலிகுலரா? யூனின்னா ஒன்னுன்னு அர்த்தம். இங்க எத்தனை மாலிகுல் இன்வால்வ் ஆச்சு? ரைட், பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். பைமாலிகுலர் நடக்கணும்னா பிரைமரி காம்பவுண்டா இருக்கணும், யூனிமாலிகுலர் நடக்கணும்னா டெர்ஷியரி காம்பவுண்டா இருக்கணும். சரியா? பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். மறந்து போகாம இருக்கிறது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. பைமாலிகுலர்னா அது என்னது? பிரைமரியா தான் ரியாக்டன்ட் எப்படி இருக்கணும்? பிரைமரியா இருக்கணும். என்னாச்சு? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது அவ்வளவுதான் யூஸ் பண்ண போறேன். சரி, நம்ம அல்கேன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணனும் ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன். நேத்து நோட்ஸை பாருங்க. அல்கேன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணோம், ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் நடந்தது. அப்புறம் அல்கீன்ல இருந்து மார்க்கோனிக் ஆஃப் ஆன்டி மார்க்கோனிக் ஆஃப் அடிஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹாலோ காம்பவுண்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம செஞ்சது என்ன அப்படின்னா ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்றதுக்குரிய மெத்தட் தான். சரியா? இப்ப அடுத்த கேஸ் நம்ம ஆல்கஹாலை ப்ரிப்பேர் பண்ண போறோம். எதை வச்சு அப்படின்னா ஆல்டிஹைடை வச்சு. சோ ஆல்டிஹைடு C டபுள் பாண்ட் OH. இதை நம்ம நேத்து பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். பார்த்திருக்கீங்களான்னு பாருங்க. அடிஷன் ரியாக்ஷன். இது ஃப்ரம் ஆல்டிஹைடு. ஐ திங்க் நம்ம நேத்து பார்த்திருக்கோம்டா. இதை எழுத வேண்டாம், சும்மா ஸ்கிரீன்ல பார்த்துக்கோங்க. சரியா? ஞாபகப்படுத்திக்கோங்க. ஃப்ரம் ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடுல என்ன ரியாக்ஷன் நடக்கும்னு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் பேஜ் ஆஃப் த புக்ல எழுத சொல்லியிருந்தேன் இல்லையா? என்ன ரியாக்ஷன் நடக்கும்? ஒரே நிமிஷம். ஆல்டிஹைட்ல வந்து நியூக்ளியோபிலிக் அடிஷன் நடக்கும். நியூக்ளியோபிலிக் அடிஷன் நடக்கும். நியூக்ளியோபிலிக் அடிஷன் நடக்கணும்னா இங்க எனக்கு என்னன்னா இந்த C டபுள் பாண்ட் O இருக்க கூடாது. அதுக்கு பதிலா என்ன இருக்கலாம்னா இந்த C ல ஒரு Hம் O ல ஒரு H ஆட் ஆயிடுச்சுன்னா எனக்கு ஆல்கஹால் கிடைச்சிடும். அப்ப நியூக்ளியோஃபைல ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஒரு H வேணும். ரைட்? அதுக்கு நாம என்ன பண்ண போறோம்னா சோடியம் போரோஹைட்ரைடு. ஞாபகம் இருக்கா? இதுல என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? சோடியம் போரோஹைட்ரைடு. மிஸ் நேத்து கொடுத்திருக்கேன், செக் பண்ணுங்க. என்ன ப்ரொடியூஸ் ஆகும்?
சோடியம் போரோஹைட்ரேட்ல இருந்து H மைனஸ் அப்படிங்கிற நியூக்ளியோஃபைல் ப்ரொடியூஸ் ஆகும். எதுலாம் நெகட்டிவ் வெளியில ஸ்பீசிஸ் வந்துட்டு இருக்கும்? ஹைட்ராலிசிஸ் நடக்கும். ஹைட்ராலிசிஸ் நடக்காது. ஹைட்ராலிசிஸ் எப்படி நடக்க முடியும் இதுல? அதாவது அது ஹைட்ராலிசிஸ்னா நம்ம வாட்டர் ஆட் preparation பண்ணிருப்பாங்க. of alcohols அதுல ஆல்கஹால் aromatic aldehydes ல தான் பார்த்தோம். எல்லா எதுலனாலும் சரி, அது ஹைட்ராலிசிஸ் கிடையாது தம்பி. அது வந்து H2O. அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தது H2O னா நீங்க ஹைட்ராலிசிஸ் சொல்லி அங்க எழுத சொன்னீங்க. H2O சால்வெண்டா யூஸ் பண்ணிருப்போம். செகண்ட் ஸ்டெப்ல சொல்றீங்க அப்படியா? ஆமா. செகண்ட் நீங்க ஸ்டெப் சொன்னீங்க ஓகே. அங்க ஹைட்ராலிசிஸ் எழுத சொன்னீங்க. ரைட். செகண்ட் ஸ்டெப். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன வரும்? ஆமா H மைனஸ் ஆயிடும். H மைனஸ் வந்து ஆட் ஆகும். எந்த பொசிஷன்ல? இந்த பொசிஷன்ல டெல் பிளஸ் டெல் மைனஸ், ரைட்? இந்த பொசிஷன்ல H ஆட் ஆக போகுது. ஏற்கனவே இங்க ஒரு H இருக்கு. அப்ப என்ன ஆகும்? இங்க இருக்கிற பாண்ட் உடைஞ்சுதான் இங்க H ஆட் ஆயிருக்கு. அப்ப இது மைனஸ்ல நிக்கும். அப்பதான் ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். சரியா? அடுத்து ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது அங்க இருந்து ஒரு OH, அங்க இருந்து ஒரு H பிளஸ் வந்து இது கூட ஜாயிண்ட் ஆயிக்கணும். சரியா? இது வந்து என்னது? ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹாலோட ப்ரிப்பரேஷன். இதே இது செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா என்ன எடுத்திருந்தோம்? செக் பண்ணி சொல்லுங்க. செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா என்ன பண்ணியிருந்தோம்? செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா நம்ம முதல்ல என்னது? ஆல்டிகைடா கீட்டோனா? இல்ல, முதல்ல ஆல்டிகைட். செகண்டரி ஆல்கஹால் வேணும்னா அங்கேயும் ஹைட்ராலிசிஸ் தான் பண்ணணுமா? அப்புறம் எப்படி? முதல்ல ஆல்டிகைட். ரெண்டாவது என்னது? ஆல்டிகைட்னா C டபுள் பாண்ட் OH. இப்ப நான் எழுதுறேன், இது என்னது? இது கீட்டோன். கீட்டோன் எடுத்தீங்க அப்படின்னா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடும் போடலாம்ப்பா தம்பி. அதே மாதிரி சோடியம் போரோஹைட்ரைடு எது வேணாலும் போடலாம். அப்படி போட்டீங்கன்னா அதே மாதிரி H மைனஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வரப்போகுது. CH3 Cல போய் H ஆட் ஆக போகுது. இங்க சிங்கிள் பாண்ட் போடவா டபுள் பாண்ட் போடவா? மேல வந்து சிங்கிள் பாண்ட். ஆமா சிங்கிள் பாண்ட் தான். ஏன்னா ஏற்கனவே 3 பாண்ட் இருக்கு. அப்புறம் 3 பாண்ட் எல்லாம் இல்ல. இங்க நான் சொல்றேன், இங்க பாருங்கடா. இந்த C டபுள் பாண்ட் Oங்கற பொசிஷன் இல்ல இந்த C டபுள் பாண்ட் O, இந்த C டபுள் பாண்ட் இருக்க இடத்துல நான் சிங்கிள் பாண்ட் போட்டிருக்கேன். ஏன்? அதான் சொல்றேன். ஏன்னா C வந்து 4 இதுதானே. இல்ல இங்க வேற என்னடா, 4 வேலன்ஸ் இருந்ததனால மட்டும் இல்ல. வேற என்ன பண்ணிருக்கோம்? இந்த டபுள் பாண்ட் உடைஞ்சதனால தான் இங்க H வந்து ஆட் ஆயிருக்கு. H வந்திருக்கு. ஆமா. அப்ப இந்த இடத்துல Oக்கு என்ன சார்ஜ் வரும்? கொஞ்சம் நெகட்டிவ். இந்த எலக்ட்ரான் இங்க போய் இங்க நெகட்டிவா நிக்கும். அதனால தான் H மைனஸ் இங்க வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு அப்புறம் H2O போடுறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? CH3 COH CH3 H. இது என்னது? செகண்டரி ஆல்கஹால். ஏன்னா ஆல்கஹால் ஜாயின் பண்ணி இருக்கிற கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இது சொல்லுங்க? இது நம்ம ஆல்டிஹைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஆல்டிஹைட்ல இருந்து செகண்டரி ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமா? இல்ல கீட்டோன் ஃபர்ஸ்ட் இதுதான் ஆல்டிஹைடு. ஆமா, இது கீட்டோன். அதாவது இதோட பேர் IUPAC நேம் சொல்லுங்க பார்க்கலாம். 3 கார்பன் இருக்கு. அப்பனா என்ன சொல்வீங்க? ஃபர்ஸ்ட் இதுவா இல்லனா நான் ரெட் கலர்ல கோடு போட்டிருக்கேன்ல அது. ப்ரோ 2 தேவையில்லை. இங்க நம்பர் எப்படியா இருந்தாலும் மிடில் கார்பன்ல தான் கார்பன் இருக்கும். கீட்டோன் குரூப் இருக்கும். கீட்டோன்னா என்ன செய்யணும்? கீட்டோன்னா அதான் யோசிச்சிட்டு இருக்கேன். OHனா OL, ஆல்டிஹைட்னா AL. ஆமா. கீட்டோன்னா புரோபனோன். ஓன். சரியா? ஓன். இதுக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த இருக்குல இங்க ரெட் கலர் போட்டிருக்கேன். இதோட IUPAC சொல்லுங்க பாப்போம். புரோபனால். 2 கார்பன் தான் இருக்கு. அப்புறம் எப்படி புரோபனாலா இருக்கும் அது? எத்தனால். ஆமா எத்தனால். ஆமா இங்க 3 அங்கேயும் 3 தான். அதே மாதிரி இது பண்ணிட்டேன். இங்க என்னன்னா 3 கார்பன் இருக்கு. ரெண்டாவது பொசிஷன்ல OH ஜாயின் பண்ணிருக்கு. இது ப்ரோபன் 2OL. சரியா? ப்ரோபன் 2OL. ஓகேவா? சோ ஆல்டிகைட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். எல்லாத்துல இருந்து ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி காட்டியாச்சு. ஓகேவா? ப்ரிப்பரேஷன் ரெடியா? ரெடி. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே அல்கைல் ஹாலைடா, அல்கைல் ஆல்கஹாலா, அரைல் ஆல்கஹாலா? ஆல்கைல் தான். அரைல் ஆல்கஹாலா இருந்தா எப்படி இருக்கணும்? அரைல் ஆல்கஹால் எப்படி இருக்கும்? அரைல் ஆல்கஹால் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். ஒரே நிமிஷம். கொஞ்சம் இதுவாலாம் இருக்கு. ஸ்ட்ரக்சரை பார்த்து சொல்லுங்க. அரைல் ஆல்கஹால்னா வந்து C டபுள் பாண்ட் C இருக்கும். இல்ல, நல்லா பாருங்கடா. C டபுள் பாண்ட் Cல OH ஜாயிண்ட் ஆயிருந்தா அது வினைல்ல சொல்லிருக்கேன். அது பேரு வினைல்.
C double bond C OH வந்து வினைல். அரைல் வந்து C double bond C single bond C single bond OH. அது அல்லைல். அது அல்லைல். நல்லா பாருங்க. அல்லைலா? ஆமா, அவசரப்படாதீங்கடா. நம்ம எல்லாமே கொடுத்திருக்கோம். அரைல்னா என்னன்னு நிறைய தடவை நான் நேத்து சொல்லியிருந்தேன். அரைல்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இருக்கும் அதுல. இல்ல தம்பி, என்னாச்சு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டா? அதெல்லாம் எதுக்குமா இங்க வருது? அரைல்பா, அரைல். இல்ல ஒரு நிமிஷம் மாத்தி சொல்லிட்டேன். பென்சீன் ரிங் இருக்கும். பென்சீன் ரிங் மேல OH இருந்ததுக்கு பேரு அரைல் ஆல்கஹால். சரியா? ஆமா, அது BB வச்சு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் பிசிக்ஸ் போயிட்டேன். சரி. கவனம். அப்புறம் இன்னும் ரொம்ப நிறைய கவனம் இருக்கணும். ரொம்ப அசால்ட்டா ஏதோ எனக்காக பதில் சொல்லக்கூடாது. சரியா? அடுத்து கிரிக்னாட் ரியேஜென்ட் இருந்து பண்ணணும். கிரிக்னாட் ரியேஜென்ட் நான் போன வருஷம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். சரி, ஞாபகம் இருக்கான்னு பாப்போம். கிரிக்னாட் ரியேஜென்ட் எப்படி இருக்கும்? CH3MgBr. இத மறக்க கூடாது. ஒரு அல்கைல் குரூப், அதுக்கப்புறம் ஒரு மெக்னீசியம், ஒரு ஹாலைடு. இதுக்கு பேர் தான் CH3MgBr. சரியா? இந்த கிரிக்னாட் ரியேஜென்ட்ல இருந்து நம்ம ஆல்டிஹைடு கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா அப்பயும் நம்மளுக்கு சில ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அந்த ரியாக்ஷன்ஸை பார்ப்போமா? இப்போ நம்மளுக்கு ஆல்கஹால் தான் வேணும் இல்லையா தம்பி? இது ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன். இப்போ நம்ம ஆல்கஹால் வேணும்னா கிரிக்னாட் ரியேஜென்ட் எடுத்து ஆல்டிஹைடு கூட ரியாக்ட் பண்ணணும். இப்போ நான் ஆல்டிஹைடு எடுக்கிறேன். இப்போ நான் எடுத்துக்கிற ஆல்டிஹைடு என்ன ஆல்டிஹைடுப்பா? எத்தனால் ஏஎல். எத்தனால். இதோட காமன் நேம் வந்து அசிட்டால்டிஹைடு. சரியா? இதோட காமன் நேம் அசிட்டால்டிஹைடு. இப்போ இந்த எத்தனால்ல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கிரிக்னாட் ரியேஜென்ட் ஆட் பண்ண போறேன். இப்போ இந்த எத்தனால்ல கார்பன் ஆக்சிஜன் இருக்குல்லையா, இங்க என்ன சார்ஜ் டெவலப் ஆகும் சொல்லுங்க? இதான் ஆக்டிவ் சென்டர். என்ன சார்ஜ் டெவலப் ஆகும்? இந்த கார்பன்ல என்ன சார்ஜ்? பிளஸ் சார்ஜ். டெல் பிளஸ், கம்மியான பிளஸ் சார்ஜ். இங்க டெல் மைனஸ். ரைட், டெல் மைனஸ். இப்போ அதே மாதிரி கிரிக்னாட் ரியேஜென்ட் இப்படி பிரிஞ்சு என்ன இருக்கும்னா CH3 மேல மைனஸ் சார்ஜ், Mg மேல பிளஸ் சார்ஜ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். அந்த பாண்டை உடைச்சிட்டு ஆட் பண்ணணும். எனக்கு சொல்லுங்க, நான் சொல்ல எழுதுறேன். இப்போ இந்த ரியேஜென்ட்ல இருக்கிற ஒரு டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாண்டை உடைச்சிட்டு இந்த மைனஸை கொண்டு போய் கரெக்டான இடத்துல, பிளஸ் கொண்டு போய் கரெக்டான இடத்துல ஆட் பண்ணணும். நீங்க சொல்லுங்க, நான் அப்படியே எழுதுறேன். CH3. வெரி குட். சிங்கிள் பாண்ட் C. ஓகே. மேல சிங்கிள் பாண்ட் CH3. எப்படி சிங்கிள் பாண்ட்? இருங்க, ஓவ போட்டுக்கிடட்டுமா? ஓ போட்டுட்டா அடுத்து அதே மாதிரி ஒரு ஹச்சையும் போட்டுக்கிறேன். வேற எதையுமே டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ இந்த C-ல அந்த O ஓட சேர்ந்து MgBr. வெரி குட், வெரி குட். MgBr. அப்புறம் இந்த C-ல அப்ப மேல C-ல வந்து CH3 வரும். ரைட், CH3 ஆட் ஆயிருச்சு. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? சரி. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப், இதோட ஆல்கஹால் வந்துறது இல்ல. இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். ஹைட்ராலிசிஸ்னா HOH அடிஷன். அது என்ன நடக்கும்னா இங்க பாருங்க, இது இப்படி பிரிஞ்சு இந்த இடத்துல H வந்துரும், இந்த இடத்துல OH வந்துரும். அப்படி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? CH3 C, இங்க CH3 மேல ஓல போய் ஒரு H ஆட் ஆயிக்கிடும். இங்க ஏற்கனவே ஒரு H, MgBr. Mgல ஏற்கனவே Br இருக்கா, இப்ப புதுசா OH ஒன்னு போய் ஆட் ஆயிடுச்சு. இதுதான் ப்ராடக்ட். இப்போ நமக்கு கிடைச்சிருக்குல்ல, இந்த ஆல்கஹால் பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றேன். இது செகண்டரி. வெரி குட், வெரி குட். செகண்டரி ஆல்கஹால். இதனுடைய பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். வந்து ஸ்ட்ரைட் செயின்ல எத்தனை கார்பன்? ஸ்ட்ரைட் செயின்ல எத்தனை கார்பன் இருக்கு பாருங்க. 3 இருக்கு. அப்போ மூணாவது அப்புறம் அப்புறமேல தான் தெரியல. MgBr வந்து பிளஸ், அது இன்னொரு ப்ராடக்ட். அது நமக்கு வேண்டாம். நான் இதனுடைய இத மட்டும் தான் கேக்குறேன். MgBrங்கிறது இன்னொரு பை ப்ராடக்ட். 2 புரோபனால். அது வந்து இன்னொரு பை ப்ராடக்ட் பா. அது வேண்டாம் நம்மளுக்கு. சரியா? சரி, இதுதான் ஸ்டெப். பாத்தீங்களா? நல்லா நியூக்ளியோபிலிக் அடிஷன் தான் இங்க வருது. ஏன்னா மைனஸ் வந்து ஆட் ஆகுது. ரைட்? இந்த மைனஸ் போய் இங்க ஆட் ஆகும். இது ஒரு முக்கியமான ரியாக்ஷன். அசிட்டால்டிஹைட்ல இருந்து எப்படி வருதுன்னு பாருங்க. அழகா ஆல்கஹால். சரியா?
இதை முடிங்க. இதை முடிச்சிட்டு இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, நான் இன்னொரு காம்பவுண்ட் போட போறேன். அதுக்கு நீங்க எனக்கு இப்ப எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்பணும். நான் செக் பண்ணுவேன் கரெக்டா அப்படிங்கறத செக் பண்றேன். அதுக்கு நான் என்னன்னா ஃபார்மால்டிகைட் எடுக்க போறேன். ஃபார்மால்டிகைட்னு ஒரு ஆல்டிகைட் எடுத்திருக்கேன். அதுல CH3 MgBr. ஃபர்ஸ்ட் இதை நல்லா பார்க்காம ஒரு தடவை பண்ணிட்டு ஸ்கிரீனை பாருங்க. அதுக்கப்புறமா திருப்பி ரெண்டாவது நீங்களா ட்ரை பண்ணி பண்ணுங்க. தப்பா இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே கரெக்டா பண்ணா சூப்பர். பட் இருந்தாலும் எதையும் பார்க்காம நீங்க ட்ரை பண்றதே சூப்பர். சரியா? பண்ணலாமா? ரெடி. ஓகே பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஒரு நிமிஷம் இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். மேம் அந்த கீழே இப்ப நீங்க ஒண்ணு கொடுத்துருக்கீங்க, அதுவும் சேர்த்து போடணுமா? கீழே அததான் நான் உங்களையா ட்ரை பண்ண சொல்றேன். ஃபார்மால்டிகைட் CH3 MgBr நம்ம மேல பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்றேன். ஓகே நான் மேல இருக்கறத ட்ரை பண்ணிட்டேன். மேல இருக்க ஓகே, பார்க்காம ட்ரை பண்ணா பெட்டர் தான். அதையும் சொன்னேன். பட் இதை நீங்களா அப்ளை பண்ண சொன்னேன். சரியா? ஓகே.
செஞ்சதை வாட்ஸ்அப் அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல ட்ரை அனுப்பி விடுங்க. இதோ அனுப்பிச்சுடுறேன். அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓகேப்பா, நான் செக் பண்றேன். ஓகே ஓகே, CH3 MGBR கரெக்டா பண்ணிருக்கீங்க. H2O சரி, ஒரு வெரி குட். ஓகே, இது என்னது? இதுக்கு பேர் மெத்தனாலா? இல்லையே, இதுக்கு பேர் எத்தனால். 2 கார்பன் இருக்கிறப்ப எத்தனால் இல்லையா? எல்லாம் கரெக்டா பண்ணிட்டீங்க. மீத்னா ஒரு கார்பன் இருந்தாதான் அது மீத். சரியா? கரெக்டா பண்ணிருக்கீங்க, வெரி குட். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மெத்தனல் AL. ஓகே, இது கிரிக்னார்ட் ரியேஜென்ட். இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டோட பேர் என்னன்னா மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஆக்சுவலா இது MGBRங்கிறது மெக்னீசியம் புரோமைடு. மெத்தில் குரூப் ஜாயின் பண்ணிருக்கிறதுனால மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு. ஓகே. இது கூட இந்த மெத்தனால் கூட இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி, நீங்க ஏற்கனவே எழுதி காமிச்சிருக்கிற மாதிரி CHH, இதுல கார்பன்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இதை பிரிச்சு காமிச்சிடணும். நீங்க பிரிக்காம அப்படியே எழுதிருக்கீங்க, மறந்துடும். அடிக்கடி இப்படி பழகிக்கிட்டீங்கன்னா தான் இது அப்படியே லைவ்லயே நிற்கும். டெல் பிளஸ் டெல் மைனஸ் பார்த்த உடனே உங்க மைண்ட்ல என்னன்னா இங்க ஏதோ குறையுதே, ஓ டெல் பிளஸ் டெல் மைனஸ் சார்ஜ் டெவலப் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி வந்துடணும் மனசுக்குள்ள. சரியா? ஸோ ஓல MGBR வந்துடும். அடுத்து இங்க CH3 ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமா ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? இது உடஞ்சு இந்த பக்கம் H, இந்த பக்கம் OH. சரிதானப்பா? ஸோ அப்போ அப்படி போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வரப்போற காம்பவுண்ட் என்ன அப்படின்னா CH3 அப்படியே இருக்கும், இங்க CH2 அப்படியே இருக்கும். மேல மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா OH ஜாயிண்ட் ஆயிரும். சரியா? ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் பிளாக் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். இப்ப உங்களுக்கு இன்னொரு டார்கெட் தரேன். இதே மாதிரிதான் ப்ரோபனோனும் CH3 CH2 OH. பாத்தீங்களா, 2 கார்பன் தான் இருக்கு, ரைட்? இதுக்கு பேர் என்னது? எத்தனல், எத்தனால், எத்தனால். சரியா? இது போக பை ப்ராடக்ட் தான் OHBr. அது நம்மளுக்கு தேவையில்லை, மெயின் ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு தேவை. இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்னா அடுத்த ஒரு காம்பவுண்ட் கொடுக்க போறேன். இது கீட்டோன். கீட்டோன்லயே ஆல்டிகைட்ல என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கும்னு கொடுத்திருக்கேன், செக் பண்ணுங்க. அடிஷன். இப்ப நம்ம பண்ணது நியூக்ளியோபிலிக் அடிஷன் தான். எப்படிங்க சொல்றீங்க நியூக்ளியோபிலிக் அடிஷன்னா? டபுள் பாண்ட உடைச்சு ஆட் பண்றோம்னா அதுக்கு பேர் அடிஷன். இந்த CH3 மைனஸ்ங்கிறது நியூக்ளியோஃபைல், அதனால தான் இந்த நியூக்ளியோபிலிக் அடிஷன் சொல்றோம். சரியா?
ஓகே. இப்ப அதே நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் தான் கீட்டோன்லயும் வரப்போகுது. எங்க இதுக்கும் இதே மாதிரி அடிஷன் பண்ணி எனக்கு ஃபைனல் ப்ராடக்ட் அனுப்புங்க. பிளஸ் மைனஸ் இது சார்ஜ் ரொம்ப முக்கியம். கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ண போறேன். ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணி அனுப்பி விடுங்க. நீங்க அதுக்கு மேல எழுதுனது எழுதணுமா? அது நீங்க ஆல்ரெடி எழுதிட்டீங்க இல்லையா, அதனால விட்டுறலாம். ஓகே. சீக்கிரம் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க. ஓகே, அனுப்பிட்டீங்க. நான் அதை செக் பண்றேன். OMGBR வழக்கம் போல ஆட் பண்ணிட்டீங்க. ஓகே, CH3 கீழே ஆட் பண்ணிட்டீங்க. ஓகே, கிடைக்கிற ஆல்கஹால் வந்து பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? கிடைச்ச ஆல்கஹால் வந்து பிரைமரியா செகண்டரியா டெர்ஷரியா? பிரைமரிக்கு மிஸ் என்ன சொல்லியிருக்கேன்னு போய் பாருங்க. அதை சரியா எழுதி வைக்கலன்னா இப்பயே திருப்பி எழுதி வைங்க. ஆல்கஹால் ஜாயின் பண்ணிருக்கிற கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இருந்தா அதை பிரைமரின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் இப்ப வந்திருக்கிறது எது அப்பனா? இல்ல 3 இருந்தாலும் டேய் என்னடா பேசுறீங்க? ஆல்கஹால் ஜாயின் பண்ணிருக்கிற கார்பன்ல 3 4 5 எல்லாம் போய்கிட்டு இருக்குமா? ஆல்கஹால் ஜாயின் பண்ணிருக்க கார்பன்ல ஒரே நிமிஷம் 3 அப்போ வந்து ரைட். இது எப்ப ஞாபகம் வரும்? இப்ப அடிக்கடி மறக்குது. மாத்தி மாத்தி சொல்றீங்க பாருங்க. இப்ப எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கூடணும் இது. அப்புறம் நான் இங்க உங்களுக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப மெனக்கட்டு சொன்னேன், அதை நீங்க பண்ணவே இல்லை. ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் டெல் பிளஸ் டெல் மைனஸ் இதெல்லாம் பண்ணிடணும்னு சொன்னேன்ல, இப்ப ஞாபகம் இருக்கும் தம்பி, அப்புறம் மறந்துடும். கையோட. ரைட், வெரி குட் வெரி குட் வெரி குட். வேற என்ன மேம் அந்த
பிளஸ் மைனஸ் ஆட் பண்ணணும். ஆமா அவ்வளவுதான். டெல் பிளஸ் டெல் மைனஸ், அதாவது இந்த இடத்துல டெல் பிளஸ் டெல் மைனஸ், இங்க பிளஸ் மைனஸ், அதை கரெக்டா ஆட் பண்ணிடணும் அவ்வளவுதான். அடுத்து அந்த ஹைட்ராலிசிஸையும் காமிச்சிட்டிங்கன்னா பெட்டர். OH H இந்த இடத்துல OH, அதாவது வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணோம்னா இப்படி நடக்குதுங்கிறது இப்போ ஞாபகம் இருக்கும் நம்ம செய்யறதுனால. நல்லா நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போ படிச்சாலும் அது மைண்ட்ல வந்துடும் நீங்க எழுதி வைக்கிறதுனால. சரியா? ஸோ நம்ம பார்த்தீங்களா பிரைமரி செகண்டரி செகண்டரி டெர்ஷரி பண்ணிட்டோம். இப்போ பிரைமரி பண்ண முடியலையே. பிரைமரி எங்கே பண்ணியிருக்கோம்? ஃபார்மால்டிகைடில் மட்டும்தான் பிரைமரி வரும். இங்கே பார்த்தீங்களா பிரைமரி கிடச்சிருச்சு, இங்கே டெர்ஷரி ஆல்கஹால் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறமா இங்கே செகண்டரி ஆல்கஹால் கிடச்சிருச்சு. எங்கே இதோட IUPAC நேம் ட்ரை பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த இருக்குல்லையா டெர்ஷரி ஆல்கஹாலுடைய IUPAC நேம்ஸ் ட்ரை பண்ணி சொல்லுங்கள். ப்ரோப்பன் 2 ஆல். சரி, ஆனா ஒரு மெத்தில் குரூப் இருக்கே விட்டுட்டீங்களே, இது ப்ரோப். ஏன்னா ஸ்ட்ரைட் செயின்ல இருக்கு 1 2 3. மெத்தில் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்கு? அதுவும் செகண்ட்ல தான் இருக்கு. 2 மெத்தில் 2 ப்ரோப்பனால். அவ்வளவுதான். 2 மெத்தில் 2 ப்ரோப்பனால். புரிஞ்சா இப்போ? அந்த IUPAC நேம் மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பெயர்லாம். சரி, எழுதிட்டீங்களா? அடுத்தது போலாமா? அப்பவே எழுதிட்டேன்னு சொன்னேனே. அப்படியா? IUPAC எல்லாம் எழுதிட்டேன்னு சொல்லலையே. சரி ஓகே, சரி நான் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, அடுத்தது போயிடலாமா? இப்ப ஆல்கஹாலோட ரியாக்டிவிட்டி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும்னா அரைல் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும். அரைல் ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இருக்கு. அது என்னன்னா டவுஸ் ப்ராசஸ். அதாவது இது குளோரோபென்சின். இந்த குளோரோபென்சின் எடுத்து டவுஸ் ப்ராசஸ். நல்லா பாருங்க. ஆக்சுவலா டவுஸ் ப்ராசஸ் வந்து நம்ம ஒரிஜினலா எழுதி வச்சிருக்கோம்ல, அரைல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் எழுதி வச்சிருப்போம் பாருங்களேன். ஆனா இதுல டவுஸ் ப்ராசஸ்ல எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்காது. இது ஒரு எக்ஸெப்ஷன் கேஸ். ஏன்னா இந்த இதுல வந்து இந்த Cl தூக்கிட்டு OH போய் ஜாயின் பண்ணிரும். Cl மைனஸ் தூக்கிட்டு OH மைனஸ் போய் ஜாயின் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக்கா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனா? கிடையாது. எலக்ட்ரோஃபைல் மேல என்ன சார்ஜ் இருக்கும்? இல்ல, எலக்ட்ரோஃபைல் மேல என்ன சார்ஜ் இருக்கும்? நெகட்டிவ். எலக்ட்ரோஃபைல் மேல நெகட்டிவ் சார்ஜா? அப்படியா? நீங்க கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாக்குறீங்களா? நான் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேவே வந்து ஒன்னு கேட்டேன். எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல் ரெண்டு இருக்குப்பா. ஆமா ஆமா இல்ல ஆமா பாசிட்டிவ் பாசிட்டிவ். நோட்ஸ்ல எடுத்து பார்த்தேன். ஏது எலக்ட்ரோஃபைல் மேல பாசிட்டிவ் சார்ஜ், நியூக்ளியோஃபைல் மேல நெகட்டிவ் சார்ஜ். இங்க Cl இங்க நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? சொல்லுங்க, இது என்னன்னு? நியூக்ளியோஃபிலிக்கா எலக்ட்ரோஃபிலிக்கா? Cl தூக்கிட்டு OH உள்ள போயிருக்கு. நியூக்ளியோஃபிலிக். இது Cl தூக்கிட்டு OH போயிருக்கு. இதே மாதிரி பார்த்தோமா ஹாலைடுல, அல்கைல் ஹாலைடுல. அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து அறையில நடக்கவே நடக்காது. ஆனா டவுஸ் ப்ராசஸ்ல மட்டும் நடக்குது. ஏன்னா அவர் அவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் கொடுத்துருக்காரு. 300 அட்மாஸ்பியருங்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு, தட் இஸ் நம்மளோட எர்த்துல இருக்கிறது ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான். அப்போ 300னா நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க எவ்வளோ அதிகமா இருக்கும்னு. இது ஒரு நேமிங் ப்ராசஸ். ஃபீனால் ப்ரிப்பேர் பண்றதுக்குரிய நேமிங் ப்ராசஸ். இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ஃபீனால், ரைட்? அதாவது அரைல் ஆல்கஹால். புரிஞ்சா? ஸோ டவுஸ் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தவிர்த்து ஃபீனால வந்து இன்னொன்னுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அது என்னன்னா அனிலின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்த ப்ராசஸும் ரொம்ப 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 முக்கியம். NH2. இப்ப இது பேரு அனிலின்பா.
இந்த அனிலின்ல நம்ம என்ன பண்ணணும்னா நைட்ரஸ் ஆசிட் ஆட் பண்ணணும். நைட்ரஸ் ஆசிட், நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு பாப்போம். நைட்ரிக் ஆசிட் வந்து சும்மா ட்ரை பண்ணுங்க. நைட்ரிக் ஆசிட்னா HNO3. இதெல்லாம் தெரியாம இருக்க கூடாது தம்பி, இதெல்லாம் தெரியாம இருக்க கூடாதுப்பா, சரியா? இன்ஆர்கானிக் ஆசிட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லடா, HNO3 கேள்விப்பட்டதே இல்லையா? நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க இது இப்படி இல்லையான்னு கேக்குறீங்க. இது வரைக்கும் இதுக்கு மாதிரி ஆசிட் ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையா? லேப்ல எல்லாத்துலயுமே 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம ஆசிட்டுக்கு பேசிக் எக்ஸாம்பிள்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட் இப்படிதான் படிப்போம். இதுக்கு பேரு நைட்ரிக் ஆசிட். இதெல்லாம் மறக்க கூடாது. இப்பதான் கெமிஸ்ட்ரியே படிக்கிறீங்கன்னு தெரியுது. நைட்ரிக் ஆசிட். ஆனா நான் இங்க எடுக்க போறது நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட்னா HNO3ங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா HNO2. இதுக்கு பேரு நைட்ரஸ் ஆசிட், சரியா? நைட்ரஸ் ஆசிட். நைட்ரஸ் ஆசிட் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட HNO2 இருக்கு இல்லையா, அதைத்தான் இப்ப விரிச்சு எழுத போறேன். தட் இஸ் Nல ஒரு பக்கமா என்ன இருக்கும்னா டபுள் பாண்ட் O, ஒரு பக்கமா OH. கரெக்டா நான் எழுதுனது? ஒரு H, 2 O, ஒரு N, சரியா? இப்ப என்ன ஆகும்னா இதை ஏன் இப்படி எழுதுனேன்னா இந்த இப்படி ரியாக்ஷன் உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும்ல, அதனால எழுதுனேன், சரியா? சரி, இப்ப எனக்கு H2O வெளியே போயிடும். அப்ப என்னென்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க. அந்த பென்சீன் ரிங்க அப்படியே எழுதிக்கிறேன். மேல என்ன இருக்கும்? N அப்படியே இருக்குமா? H2O வெளியே போயிருச்சு, அதனால அந்த டபுள் பாண்ட் N வந்து இங்க ஜாயிண்ட் ஆகுது. கரெக்டா? இப்ப இந்த OHக்கு பதிலா என்ன ஆகும்னா சொல்யூஷனுக்குள்ள கொஞ்சம் NaCl இருக்கும். எப்படி சொல்யூஷனுக்குள்ள NaCl வந்துச்சு அப்படின்னா, இந்த HNO2 ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா இந்த சொல்யூஷனுக்குள்ளேயே NaNO2வையும் HClஐயும் ஆட் பண்ணுவோம்ப்பா. இப்படி ஆட் பண்ணோம்னா என்னென்ன கிடைக்கும் சொல்லுங்க? HNO2 கிடைக்குமா, அப்புறம் NaCl கிடைக்குமா? Na-க்கு பதிலா H போயிருச்சு, HNO2 NaCl வந்துருச்சு. இந்த HNO2 இங்க யூஸ் பண்றோம். கரெக்டா? நல்லா கவனிங்க, சும்மா பதிலுக்கு மட்டும் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, HNO2வை டைரக்டா பாட்டில இருந்து எடுத்துட முடியாது. அதுக்கு என்ன செய்யணும்னா NaNO2வையும் HClஐயும் ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்றப்ப நம்மளுக்கு HNO2வும் NaClயும் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆயிரும். அந்த HNO2வை தான் நான் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன், சரியா? இப்ப வேற என்ன சும்மா இருக்கு சொல்யூஷனுக்குள்ள? இல்ல, N டபுள் பாண்ட் என்னப்பா அது? அதெல்லாம் சும்மா இல்ல, அதான் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதே. அந்த HNO2 இங்க பாருங்கடா, அதெல்லாம் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதுடா, அதத்தான்டா HNO2. இதுக்கு பேர் தான் நைட்ரஸ் ஆசிட். அந்த HNO2 தான் இப்படி விரிச்சு எழுதி இருக்கேன். சரி, வேற என்ன? வேற என்ன உள்ள இருக்கு? வேற வந்து இது ரெண்டு ரியாக்ட் ஆயிருச்சு, அதனால தான் நமக்கு HNO2 கிடைச்சிச்சு. வேற என்ன சொல்யூஷனுக்குள்ள இருக்கு? ஸ்கிரீனை நல்லா பாருங்க. இல்லடா, இங்க ஸ்கிரீனை நல்லா பாருங்கடா. NaCl. ஆமா, அந்த NaCl இருந்து Cl வந்து இங்க ஒட்டிக்கிடும். ஆக்சுவலா இங்க என்னது இருக்கணும்னா இந்த OH தான் இருந்திருக்கணும். N டபுள் பாண்ட் NOH இல்லையா? ஆனா அந்த Cl ரொம்ப ரியாக்டிவா இருக்கிறதுனால அது உள்ள வந்து ஒட்டிக்கிடுச்சு. அப்போ இந்த இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் பென்சீன் டையசோனியம் குளோரைடு. பென்சீன் டையசோனியம் குளோரைடு இது ஒரு முக்கியமான சால்ட். இந்த சால்ட் உருவாயிருது இல்லையா, அந்த சால்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபீனால் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சும்மா வாட்டர் போட்டா போதும். வாட்டர் மட்டும் போட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ரியாக்ஷன் நடந்துடும். என்னன்னா N2 வெளியே ஓடி போயிடும். அந்த H2Oல இருந்து ஒரு H தூக்கிட்டு HCl வெளியே ஓடி போயிடும். பேலன்ஸ் என்ன இருக்கு வாட்டர்ல? பேலன்ஸ் வாட்டர்ல இது மட்டும் தான் இருக்கு. ஒரே ஒரு O மட்டும் தான் இருக்கு. O மட்டும் தான் இருக்குமா? ஒரு H தானே இங்க கொடுத்திருக்கோம். அப்புறம் ஆமா, OH இருக்கு. இப்போ ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டோமா? பென்சீன் டையசோனியம் குளோரைட்ல இருந்து டைரக்டாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்ல நீ அனிலின் எடுத்து அதை நைட்ரஸ் ஆசிட் போடணும். இந்த நைட்ரஸ் ஆசிட்டுக்கு இந்த வேலை தான் ரொம்ப முக்கியம், சரியா? இது ரெண்டையும் நோட் பண்ணுங்க. இதை நாளைக்கு பார்க்காம எழுதி, எனக்கு அப்பா முன்னாடி பார்க்காம எழுதி, இன்னைக்கு நம்ம பண்ண எல்லா ரியாக்ஷனையுமே கொஞ்சம் பார்க்காம எழுதி எனக்கு நாளைக்கு அனுப்ப முடியுமா? நாளைக்கு ஃப்ரீயா தானே இருப்பீங்க? இல்ல மேம், நாளைக்கு ஆக்சுவலி ஸ்கூல் இருக்கு. சரி, முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அனுப்பலாமா? நைட்டு சரி, நைட் எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே தானே? ஓகே சரிப்பா, ஓகே.
இந்த நைட்ரஸ் ஆசிட் இதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், HNO2 அதெல்லாம் தெளிவா எழுதிக்கோங்க. நைட்ரஸ் ஆசிட் ஒரு வார்த்தையை கூட மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்புறம் மறந்துடும், பார்த்து சரியா. ம் 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 மேம் அம்சியா வந்துருச்சா? வந்துருச்சுப்பா, பாத்துக்கிறேன் நானு. சரி, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூப்பா. பாய் மேம். பாய் பாய் பாய்.